ஜீரோ ஸ்கில்ஸ் இருந்தா கூட 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? நான் சொல்றேன் முடியும். ஆனா 90% பேர் இதை தவறா பண்ணிடுறாங்க. இந்த வீடியோல நான் எக்ஸாக்ட் ரோட் மேப் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஏஐ ஆர்ட் கிரியேட் பண்ணி அது ஆன்லைனில் செல் பண்ணுறது மூலமாக அது நீங்கள் ஒரு இன்கம் பார்க்கலாம். அது இமேஜ் ஜென்ரேஷனோட அது தனியாக ஒரு மார்க்கெட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1.8 பில்லியன் இருக்குது அதோட மதிப்பு. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பில் போஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான ஒரு இன்கம் சோர்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. மந்த்லி இவ்வளோ இதுக்கு எந்த வித ஸ்கில்லும் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். மிட்ஜர்னி யூஸ் பண்ணி இது பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் இது யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டியான ஸ்டன்னிங் வீடியோஸில் இது யூஸ் பண்ணி நல்லா வால் எஃபெக்ட் யூஸ் பண்ணி வால் எஃபெக்ட் மாதிரி இருக்கிற இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். அடுத்து டாலி அது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பட் அது பே பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம். அதுலேயே ChatGPT மாடல் எடுத்து யூஸ் பண்ணால் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுலேயே டோக்கன்ஸ் இருக்குது. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ChatGPT தான் பெஸ்ட்டு. அடுத்து அடாப் ஃபயர்ஃப்ளை இது கமர்ஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி சைட்லாம் அவங்க அடாப் ஃபயர்ஃப்ளை தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்டேபிள் டிஃப்யூசன் மாடல் ஃப்ரீ தான். நம்ம எடுத்து லோக்கலில் மாடல்ஸை லோட் பண்ணி எடுத்து ரன் பண்ணுறது மூலமாக இமேஜை க்ரியேட் பண்ணுறோம். இந்த வாரம் அந்த எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி இதில் போஸ்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். அது எங்கே போய் சேல் பண்ணால் நமக்கு தெரியாதுல்ல. அதுக்குன்னு தனியாக இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஸேன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது யூஎஸோட இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி. இதில் நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணி போடுறது மூலமாக அவங்க யூஎஸில் இருக்கிறவங்க அதை எடுத்து பே பண்ணி டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த பே பண்ணி டவுன்லோட் பண்ணுற இமேஜாக அவங்க எடுத்த வால்பேப்பரு அது டிபி வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கான பேமெண்ட் அவங்க பே பண்ணிடுவாங்க. அடுத்து அதே மாதிரி தான் கம்ரோடு இந்தியா சம் கண்ட்ரி இதோடது. இது நம்ம எடுத்து ஆப்பில் லோட் பண்ணி அதோட லிங்க் மாதிரி கொடுத்து அது யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் அதில் பேஸ்ட் பண்ணுறது மூலமாக அதில் இன்கம் நம்ம எடுக்கலாம். அடுத்து அமேசானில் சேல் பண்ணலாம். ஃபைவர் கொஞ்சம் டிராஃபிக் அதிகம். ஆனால் எட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபைவர் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டுலேயுமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஆர்டர் எடுக்கிறது. பட் ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது போக நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஷர்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்க தெரியுமா, அது கூட இந்த இமேஜ் கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ரெட் பபிள்ங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அந்த டிஷர்ட்டுக்கான ஐடியா மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஐடியா கொடுத்து இமேஜ் கொடுத்தீங்கன்னா போதும். இமேஜ் கிரியேட் பண்ணி அவங்க எடுத்து பிரிண்ட் அண்ட் டிமாண்டுங்கிற இதில் அவங்க எடுத்து டிஷர்ட்டில் அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணி செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த டிஷர்ட் திருப்பூர் சைடில் போனீங்கன்னா கம்மியாக ஒரு 100-200 கிலோ வாங்கலாம். ஆனால் அவங்க அதை எடுத்து பிரிண்ட் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட 300-400 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அமௌண்ட் வேணும். நீங்கள் அதை பார்த்துங்க. அதுக்கு நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அது சேல் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட் வந்துருமா, அந்த அமௌண்ட் வச்சே நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு ஒரு சாம்பிள் இது உங்களுக்கு காமிச்சிருக்கோம். எட்ஸில் பர் மந்த்து 5,000 to 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இமேஜ் நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, அதை பொறுத்து அதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபைவர், அதில் கஸ்டம் ஆர்டர்ஸ் க்ரியேட் பண்ணதுனா 10,000 to 15,000 வரைக்கும் பே பண்ணலாம். இந்த பிராண்டட் பீப்புள்ஸ்லாம் அந்த இமேஜுக்காக உங்களுக்கு லேக்ஸில் கூட பே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமேசான் கேடிபியில் நீங்கள் ஜஸ்ட்டு பிடிஎஃப் மாதிரி கிண்டில் புக் அந்த மாதிரி எடுத்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கான 7 days பிளான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நிக்கெலாம் சூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறோமா, இல்லை ஸ்டாக்கான ஃபோட்டோ ரெடி பண்ணுறோமா, இல்லை சில்ட்ரன்ஸ்க்கான புக் மாதிரி ரெடி பண்ணுறோமா, அந்த மாதிரி நம்ம எந்த செக்டார் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அடுத்து அது ரிலேட்டடாக இருக்க 20 இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இமேஜ் எடுத்து அப்படியே கேன்வாவில் கொடுத்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சைஸு அந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அந்த இதை டவுன்லோட் பண்ணி இந்த கூம்ரோடு அடுத்து எட்ஸே அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணிடுமா. அடுத்து பிரிண்டஸ்ட் மூலமாக அதை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்
கான்செப்டில் எடுத்து சேல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்கேல் பண்ணி ஒரு 2-3 ஆர்டர் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதையவே கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணுறோம். இதுதான் வந்து 7 days பிளானு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மந்த்லி ஒரு 1 lakh கிட்ட 1 lakhக்கு மேலே வரைக்கும் earn பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு இதுக்காக வீடியோக்காக ஜஸ்ட் 1 lakhன்னு போட்டேன். நீங்கள் இதுக்கு மேலே கூட earn பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.